வணக்கம். ஆலயம் செல்வோம் பகுதிக்காக நாம் இன்று செல்லும் கோயில் தேவம்பாடி வலசு கிராமத்தில் அமைந்திருக்கும் அம்மணீஸ்வரர் திருக்கோயில். கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற சிவாலயங்கள் பல உள்ளன. 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையுடைய இந்த கோயில்களில் அம்மணீஸ்வரர் திருக்கோயிலும் ஒன்று. இன்னைக்கு நாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இந்த திருக்கோயில் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு சிறந்த ஸ்தலமான ராமேஸ்வரம் கோவிலுக்கு இணையாக இந்த திருக்கோயில் உள்ளது. பித்ரு தோஷம் போக இந்தியாவிலேயே பிரசித்தி பெற்ற 20 கோயில்களில் 11வது கோயிலாக இந்த கோயில் உள்ளது. இந்தியாவிலேயே உருவ வடிவில் சிவன், பார்வதி, கங்காதேவி உள்ள ஒரு சில ஸ்தலங்களில் இந்த கோயிலும் ஒன்று என்பது இதன் பெருமையாகும். இப்போ நம்ம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாலக்காடு போகிற ரோட் வழியாக போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் தேவம்பாடி வலசு கிராமம் இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம அரை மணி நேரத்தில் அங்கே போயிடலாம். இன்னும் நம்ம அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி கதை பார்க்கலாம். அந்த குட்டி கதையோட பேர் ஆளாள சுந்தரா அற்புத சுந்தரா. வாங்க கதைக்கு போகலாம். சிவன் கோயில்களில் சிவன் உலா வரும்போது ஆளாள சுந்தரா என்று ஒருவர் சொல்ல, மற்றவர்கள் அற்புத சுந்தரா என்று கோஷமிடுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது ஆழகால விஷம் திரண்டதால் எங்கும் உஷ்ணம் பரவியது. இதிலிருந்து தப்பிக்க சிவனின் உதவியை நாடினர். அவர் தன் நண்பனான சுந்தரத்தை அழைத்து பார்க்கடலில் விஷத்தை ஒன்று திருட்டும்படி கட்டளையிட்டார். அவர் 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க நாவல் பழம் போல் விஷம் உருண்டையாகி கைக்கு வந்தது. சிவபெருமான் அதனை குடித்தார். இதை கண்ட தேவர்கள் பரவசத்துடன் ஆளாள சுந்தரா அற்புத சுந்தரா என கோஷமிட்டனர். விஷத்தை விழுங்கி அற்புதம் நிகழ்த்திய சிவனே என்பதன் இதன் பொருள். இதை சொன்னாலும் கேட்டாலும் சிவன் அருளால் பயம் நீங்கும். இப்போ நம்ம ஜமீன்முத்தூர் வந்திருக்கோம். இங்கேருந்து வலது பக்கம் போகணும். இன்னும் நம்ம 7 கிலோமீட்டர் போகணும். தேவம்பாடி வலசுங்கிறது அழகான குட்டி கிராமம். இப்போ பாலக்காட்டு ரோட்லேருந்து பிரிஞ்சு தேவம்பாடி கிராமத்துக்கு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். இப்போ ரோட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், மைல்கள் தூரத்தில் தெரியுது. அதில் ராமப்பட்டினம் 8 கிலோமீட்டர்னு எழுதியிருக்கு. இப்போ இன்னும் கோயிலுக்கு கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. நல்லிக்கவுண்டம்பாளையம் 1 கிலோமீட்டர். இன்னும் 2 கிராமத்தை தாண்டோம்னா நம்ம கோயிலுக்கு வந்துடுவோம். நாம் இதிலிருந்து இனி லெஃப்ட் எடுத்து போகணும். இப்போ நம்ம காளிப்பாளையம் போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம்.
இப்போ பாருங்கள், அங்கே எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மரம். அந்த மரம் என்ன மரம் தெரியுமா? தீக்குச்சி தயாரிக்கிற மரங்க. இப்போ நம்ம காளிப்பாளையம் வந்தாச்சு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் கோயிலுக்கு. அங்கே போனோம்னா தென்னந்தோப்புக்கு நடுவில் 1000 கால பழமையான கோயில் இருக்குது. இந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு ஆலமரம் பார்க்கலாங்க. இங்கேயும் ஒரு ஆலமரம் இருக்குங்க. இதோட காளிபாளையம் கிராமம் முடிஞ்சது. இனி நம்ம கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் வாழைத்தோப்பு, ஒரு பக்கம் தென்னந்தோப்பு, நடுவில் ரோடு. எவ்வளோ இயற்கையான காட்சியாக இருக்குது. இந்த இடத்துல ரோடு 2ஆக பிரியுங்க. அதில் நம்ம ரைட்டில் போகணும். டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிற வழியில் போகணும். கிராமத்தில் இருக்க ரோடுகளில் இருக்க பிரச்சனை வந்து ரோடு வந்து ரொம்ப வளைவாக இருக்கும். எதிர்த்தாப்புல வர வண்டி வந்து தெரியாது வளைவில். நல்லா ஹார்ன் அடிச்சுட்டு கவனமாக போங்க. பாருங்கள், இது ஒரு நல்ல வளைவுங்க. ஓ, எப்படி வராங்க பாருங்கள். இதோ தூரத்தில் போர்டு தெரியுதுங்க. கோயில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அருள்மிகு அம்மனீஸ்வரர் திருக்கோயில். ஒரு வழியாக நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். யாவது நமச்சிவாயமே. சிவசிவா. பாருங்க, சிவனோட நந்தி வாகனம். இந்த கோயிலில் 2 நந்தி இருக்குங்க. ஒரு நந்தி இப்போ கோயிலில் வந்து கல் நிலவு வைக்கிறதுக்கு உண்டான பணி நடந்துட்டுருக்கு.
இது இன்னொரு நந்தி. ஆயிரங்காலத்து நந்தி இது. இதாங்க நம்ம கோயிலோட மூலவர். இங்கே வந்து பார்வதி தேவி, கங்கா தேவி, சிவன். பொதுவாக சிவன் கோயிலில் வந்து சிவன் லிங்க வடிவத்தில் தான் இருப்பார். இந்தியாவில் ஒரு சில கோயிலில் மட்டும் சிவன் திருமேனி உருவத்தோடு இருப்பார். அதில் இந்த கோயிலும் ஒன்று. சிவராத்திரிக்கும் சித்ரா பௌர்ணமிக்கும் கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு கோயிலை வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிச்சிருக்காங்க. பார்க்குறக்கே ரம்மியமாக இருக்குது. இந்த மரம் வந்து எட்டி மரம். இந்த மரத்துக்கு கீழே வந்து சொர்ண ஆகர்ஷ பைரவர் கோயில் அமைந்திருக்கு. பைரவர் பீடத்துக்கு கீழே இயற்கையான நீரூற்று உள்ளது. நீரூற்றுக்கு மேலே அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். முதல்ல வந்து பூஜைக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் வந்து பாத்திரத்தை வச்சு தண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பாத்திரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கங்காட்டிக்கு பக்கத்தில் மோட்டரை வச்சு அந்த நீரூற்றுலேருந்து தண்ணியை எடுக்கிறாங்க. சொர்ணாகிருஷ்ண பைரவர் எட்டிக்காய். இந்த எட்டிக்காய் வந்துங்க நம்ம இப்படி உடைக்கணும். உடைச்சோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காசு மாதிரி ஒன்று வரும். இந்த காசு மாதிரி இருக்கிறத வந்து இந்த அழுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சுத்தமாக எடுத்துடலாம். எடுத்துட்டுங்க இந்த காயை வந்து பற்ற வச்சு எப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இரும்பு கம்பி, இந்த மயிர் கொதியெல்லாம் ஏதாவது ஒரு இரும்பு கம்பி காய்ச்சி நல்ல ஒரு ஓட்டையை போட்டு உள்ள ஒரு கவுத்து சொருகி
அருணா கவுராவோ அல்லது ஒரு கழுத்துலையோ நம்ம ஒரு குழந்தைகளுக்கு கட்டி வச்சுட்டோம்னா அவங்கள நலக்கம் சம்மந்தப்பட்டது வராது. இல்லைன்னா சயின்ஸ் இது வந்து இருக்கிற மருத்துவம் இருக்குது. ஏன்னா எட்டிக்காயோட ஒரு கசப்பான ஒரு சம்பவம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லா மருந்து கசக்கும், அதே மாதிரி எட்டிக்காயோட கசப்பு வந்து எந்த மருந்துக்கும் இல்லை. இந்த கசப்புனால சரும வியாதிகள் கெட்ட கிருமிகள்லாம் வந்து நம்ம பக்கத்தால் வராதுங்கிறது ஒரு ஐதீகம். அந்த காலத்துலேயே வந்து எட்டிக்காயை குழந்தை கையிலையும் இடுப்புலையும் கட்டி விடுவாங்க. இதுதான் அந்த காய். இது வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு வரைக்கும் உறுதியாக கட்டணும், நலக்கம் பராமல் இருக்கிறதுக்காக குழந்தைகளுக்கு கட்டுவாங்க. நம்ம பெரியவங்களும் தாராளமாக கட்டிக்கலாம். 100 வயசு ஆனாலும் இந்த எட்டிக்காயை கட்டிக்கலாம். இதில் இந்த தண்ணி மேலே நம்ம குளிக்கும்போது இந்த தண்ணி மேலே விட்டு நம்ம மேலே படும்போது இதோட மருத்துவ குணமும் நம்ம உடம்பு பூரா பரவும். அதுக்காக ஒரு மருத்துவ சக்தி அதிகமாக இருக்கிறது எட்டிக்காயில் இருக்குது. இங்கு சிவன் பதஞ்சலி ஆசனத்தில் அமர்ந்துள்ளார். இந்த திருக்கோயிலின் சிறப்புகளில் ஒன்று, ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இறைவனிடம் வைத்து பூஜிக்கப்படும் திருமாங்கல்யம் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. திருமண தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், திருமணமாகாதவர்கள் இந்த திருமாங்கல்யத்தை பெற்று சென்று வீட்டில் வைத்திருந்தால் ஓராண்டிற்குள் திருமணம் நடைபெறும் என்பது இந்த கோயிலின் ஐதீகம். திருமண தோஷம் போக்கும் திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். திருமணம் நடைபெற்ற பின் கோயிலில் இருந்து பெற்று சென்ற திருமாங்கல்யத்தை மீண்டும் கோயிலில் திருப்பி அளித்துவிட வேண்டும். தேய்பிறை அஷ்டமி அன்று பூஷணி தீபம் ஏற்றி 16 வகை அபிஷேகங்களை பைரவர்களுக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த கோயிலின் தலைவிருட்சம் வேப்பம். அரச மரத்தடி விநாயகருக்கு இருப்பது பெரும்பாலான இடங்களில் பார்க்க முடியும். ஆனால் இங்கு வேப்ப மரத்தின் கீழ் வேப்ப விநாயகர் காட்சியளிக்கின்றார். இதில் மற்றொரு சிறப்பு அம்சம், இந்த விநாயகர் இடம்புரி விநாயகர். இது குறித்து கோயில் அர்ச்சகர் கூறும்போது, ராமேஸ்வரத்திற்கு இணையான கோயில் இது என மதுரை கிளிக்கூண்டு மண்டபத்தில் 16வது கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் வரலாற்றில் அதில் உள்ளது. நிலம், மனை, இடம் பிரச்சனை உள்ளவர்கள் மண் வைத்து பூஜை செய்யும் வழக்கம் இந்த கோயிலில் உள்ளது. வீடு, தோட்டம் பிரச்சனை தீர்க்க அங்கிருந்து மண் எடுத்து வந்து இந்த கோயிலில் வைத்து வழிபட்டு சென்று பின்னர் அந்த மண்ணை தங்கள் நிலங்களில் வீசிவிடுவார்கள். குறிப்பிட்ட நாட்களுக்குள் இடம், மனை, வீடு, தோட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கோயிலில் மற்றொரு சிறப்பு, இங்கு உள்ள சொர்ண ஆகர்ஷ பைரவர் கோயிலில் எட்டி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கும் சொர்ண ஆகர்ஷ பைரவர் பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றி வருகிறார். எட்டி மரத்தின் விதையை குழந்தைக்கு தோல் நோய் தீர்க்க எடுத்துச் செல்கின்றனர். இந்த கோயில் பித்ரு தோஷம் போக்க இந்தியாவில் சிறந்த கோயில்களில் ஒன்று. எல்லோருக்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கையையே வாழ விரும்புகிறோம். ஆனால் அப்படி யாருக்கும் இருப்பதில்லை. குறிப்பாக நல்லவர்களுக்கும் சில நேரங்களில் காரணமே இன்றி பிரச்சனைகள் வரும். இது எதனால் ஏற்படுகிறது? பித்ரு தோஷத்தால். பித்ரு தோஷம் அப்படியென்றால் என்ன? நாம் இன்று அனுபவிக்கும் நற்பலன்களுக்கு காரணம் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் புண்ணியமே. அதை நம் பிள்ளைகளும் பெற்று பலனடைய அதை தொடர வேண்டும். உதாரணமாக, ஒருவர் மரத்தை நட்டால் தனக்கு பின்னால் வருபவர்களுக்கு பழங்களை சாப்பிடுவார். பழத்தை சாப்பிட்டால் மட்டும் போதுமா? நன்றி கூற வேண்டாமா? அதுதான் முன்னோர்களின் வழிபாடு. இதை நீர்த்தார் கடன் என்று சொல்வார்.
இது வழிபாடு மட்டுமல்ல, கடமை கூட. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமையாகும். இன்றைய ஆலய தரிசனம் சிறப்பாக முடிந்தது. அடுத்த ஆலய தரிசனம் செல்வோம் பகுதிக்காக வேறொரு திருக்கோயிலில் சந்திப்போம். நன்றி.